டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் செம்மையான ஒரு பூசணி பழ கேசரி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பூசணி கேசரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் கேட்டிருந்தாங்க இது எந்த மாதிரி போடணும் அப்படின்ட்டு. இன்றைக்கி அந்த கேசரியை நாங்கள் ரெடி பண்ணதில் செம்மையான ஒரு டேஸ்ட்டு, அதை தான் உங்கள்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறோம். நார்மலாக வீட்டில் ஸ்வீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆடி வெள்ளிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பிரசாதம் செய்யணும்னு நினச்சாலும் பூசணி பழத்தை வச்சு இந்த மாதிரி ஒரு கேசரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் பூசணி கேசரி தான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு 1/4 கிலோ பூசணி பழமாக எடுத்து நல்லா தோலியெல்லாம் சீவிட்டு நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி கழுவி எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ இந்த பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி நல்லா சூடாகிக்கிட்டு இருக்கு. சூடாகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம இதை உள்ளே போட்டுடலாம். பூசணி பழத்தை உள்ளே போட்டு நல்லா குழைவாக வேக வச்சு எடுக்கணும். நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஒரு 6 நிமிஷம் தான், அது நமக்கு சீக்கிரம் வெந்துடும். நல்லா அந்த அளவுக்கு நல்லா வெந்த உடனே இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை பூரா வடிகட்டிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம அவிச்சு வச்ச பூசணி பழம் நல்லா ஆறிடுச்சு. ஆறின உடனே இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துலாம் நைஸாக. இப்போ தண்ணி சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நம்ம அரைச்சி எடுத்த அந்த பூசணி பழ பேஸ்ட்டை வந்து தனியாக ஒரு பவுலுக்கு வலிச்சு வச்சுக்குவோம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அப்படியே வலிச்சு வச்சா போதும். இப்போ பூசணி பழம் கேசரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெரிய ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பத்தை வச்சாச்சு. சட்டி சூடாகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு 50 ml வாசனை இல்லாத எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம 200 கிராம் ரவை எடுத்து வச்சுருக்கோம். அந்த ரவையை உள்ளே சேர்த்துக்கலாம். 200 கிராம் ரவைன்றது 1 கப்பு இருக்கும் மெஷர்மெண்ட்டில். இப்போ நம்ம எண்ணெய் சூடு வந்து இந்த ரவை இப்படி போடும்போது நல்லா பொரியணும். அந்த அளவுக்கு எண்ணெய் சூடு இருக்கணும். எண்ணெய் வந்து இந்த அளவுக்காவது இருக்கணும். கொஞ்சம் தூக்கலாகவே ஊற்றிக்கோங்க. எப்போயுமே நம்ம கேசரி பண்ணும்போது ரொம்பையும் ஆயில் கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். அப்புறம் டேஸ்ட்டு நம்ம கடையில் சாப்பிட்ற டேஸ்ட்டு வேணும்னா நம்ம சொன்ன மெத்தடில் கொஞ்சம் ஆயில் தூக்கலாக ஊற்றினா தான் நமக்கு அது கரெக்டான ஒரு மெத்தடில் கிடைக்கும். நம்ம வீட்டில் தானே சாப்பிட்றோம், எல்லாம் குறைச்சி போட்டோம்னா அப்புறம் நமக்கு ஐயோ அங்கே செஞ்ச மாதிரி வரலையே, அங்கே சாப்பிட்ட மாதிரி வரலையே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் கரெக்டாக இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுங்கள். ரவையை வந்து நல்ல மிதமான சூட்டில் வச்சுட்டு ஒரு வறுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கேசரி வந்து முழுக்க நெய்யிலே கூட பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து ரவையை வந்து எண்ணெயில் வறுத்துக்குவோம். அப்புறம் தேவையான இடத்துல நம்ம நெய்யை வந்து சேர்க்க போகிறோம். மிதமான சூட்டில் 2 நிமிஷம் ஆச்சு, நல்லா வறுபட்டுக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் கேசரி பொடி ஒரு 2 பிஞ்சு சேர்த்துக்கலாம். அடுத்து ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். அதாவது இந்த எண்ணெயிலே நம்ம ஏலக்காய் தூளை போட்டு நம்ம அதை ரெடி பண்ணும்போது இன்னும் மனமும் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். அடுத்து 25 கிராம் முந்திரி பருப்பு, அடுத்து 25 கிராம் திராட்சை, உலர் திராட்சையும் உள்ளே சேர்த்துட்டு இப்போ நல்லா இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ரவை வந்து மிதமான சூட்டில் கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷத்து வரைக்கும் நல்ல இந்த அளவுக்கு வறுவட்ட பிறகு இப்போ இதில் நம்ம பூசணி பழம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டை, அதை உள்ளே சேர்த்துடலாம். இது எல்லாத்தையுமே வலிச்சுட்டு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ரவையோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ரவையும் பூசணி பழ பேஸ்ட்டும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. நல்லா இந்த அளவு கலந்து விட்டோன்னு நமக்கு ஒரு கெட்டி பதத்துக்கு வரும். அப்படியே இருக்கட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம கேசரி பண்ணும்போது தண்ணியை கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றணும். இப்போ நம்ம பக்கத்து அடுப்புலேயும் நல்லா 1 கப் ரவைக்கு 3 கப்பு தண்ணி நல்லா கொதிச்சிடணும். தண்ணி எப்பயுமே வந்து நம்ம கேசரி பண்ணும்போது நல்லா கொதிச்சிடணும். கொதிச்ச தண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து அடுப்பு மீடியத்தில் வச்சுக்குவாங்க. அப்படின்னா தான் நமக்கு சூடான தண்ணி ஊற்றும் போது சரியாக இருக்கும். ஊற்றிடுங்க. நல்லா சூடான தண்ணி தான் ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. கட்டி கட்டியாக தெரியும், ஆனால் நம்ம கலந்துக்கிட்டே இருந்தோம்னா எல்லாமே கரைஞ்சிரும். கரைஞ்சிட்டு இப்போ நம்ம ரவை வந்து நம்ம சூடான தண்ணியில் நல்லா வெந்து வரும். நல்லா வெந்து வரட்டும். இப்போ சுடு தண்ணிக்கு பதிலாக நம்ம பச்சை தண்ணி ஊற்றிட்டோம்னா கேசரி வந்து ரொம்பையும் கொலன்னு வலுன்னு ஆயிரும். அதனால தான் நம்ம இந்த இடத்துல நல்லா சுட வச்சு தான் அதில் சேர்க்கணும். இதுதான் வந்து பெரிய ரகசியமே இதுதான். ரவை வந்து நமக்கு நல்லா அந்த எண்ணெயில் வறுக்கும்போது தான் அந்த ரவை வந்து நல்லா துணுக்காக நல்லா உருண்டையாக தெரியும். அந்த மாதிரி எண்ணெயில் தான் நம்ம வறுத்துடணும். நம்ம சொன்ன மெத்தடில் செய்யும்போது கரெக்டாக உங்களுக்கு கச்சிதமாக அந்த கேசரி வந்து அருமையாக வரும். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கேசரி கிண்டும்போது ரொம்ப பேருக்கு களி ஆயிடுதுன்னு சொல்கிறாங்க. அது 2 விஷயம்தான். ஒன்று வந்து நம்ம வந்து ரவையை வந்து அந்த எண்ணெயில் வறுக்கிற பக்குவம் கரெக்டாக இருக்கணும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடான தண்ணி ஊற்றி தான் நம்ம பண்ணணும். அது ரெண்டுமே செஞ்சிட்டிங்கன்னா நல்லா கேசரி வந்து நல்லா நைஸாக பஞ்சு நல்லா சூப்பராக வரும். இப்போ நல்லா கேசரி பார்த்தீங்கன்னா 2-3 நிமிஷத்தில் நம்ம கிண்டி நல்லா டைட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு டைட் ஆன உடனே அடுத்து இதுக்கு தேவையான இனிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம 400 கிராம் ஜீனி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம உள்ளே சேர்த்துடலாம். 400 கிராம் சீனியை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம ஜீனி சேர்த்த உடனே மெல்ட் ஆக ஆரம்பிக்கும், மறுபடியும் லூஸ் ஆகும். நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம். ஜீனி சேர்த்த உடனே மறுபடியும் நமக்கு லூஸ் ஆகும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லூஸ் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு நல்லா லூஸ் ஆயிரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ரவை பதம். பார்த்தீங்கன்னா அந்த ரவை வந்து அப்படியே நமக்கு வெந்து முழுசாகவே இருக்கும். நல்லா அல்வா மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜீனி சேர்த்து ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. நல்லா கெட்டியாகிட்டு இருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகிடுச்சு. முதல்ல கொஞ்சம் இலக்கமாக இருந்தது, இப்போ கெட்டியாகிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் இந்த இடத்துல நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூனு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. நம்ம நெய்யிலே ரவையை வறுக்கனாலும் வறுக்கலாம். இப்போ கடைசியாக அந்த மாதிரி நெய் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். நம்ம இஷ்டம் தான். சிலர் எண்ணெயை சேர்க்கும் போதே நிறைய எண்ணெய் இருக்கே, நிறைய நெய் இருக்கே அப்படிம்பாங்க. அது நம்ம இஷ்டம்தான். நம்ம வந்து கொஞ்சம் தூக்கலாக சேர்த்தோம்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். குறை சேர்த்தோம்னா அதுக்கு தகுந்தாப்பில் டேஸ்ட் இருக்கும். அவ்வளோதான். நெய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டோடனே கெட்டி பதம் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நமக்கு நல்லா ஆறும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக கிடைக்கும். அதனால் ரொம்ப நம்ம இதுலேயே ரொம்ப கட்டியாக எடுத்துட்டோம் அப்படின்னா ஆறின பிறகு ரொம்ப கட்டியாயிரும். நம்ம வந்து அதை கரண்டிகிட்ட கொத்தி தான் எடுக்கணும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா லேசாக அந்த பதத்தில் அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா வலிச்சு விட்டுட்டு ஆற வச்சுக்கலாம். கேசரி பார்த்தீங்கன்னா நல்லா அரை மணி நேரம் ஆறிடுச்சுன்னா ஃபுல்லாக ஆறலை, நல்லா சூடு இருக்க தான் செய்யும். இப்போ மாதிரி இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் குழியான பாத்திரம்னா நமக்கு சூடு ரொம்ப நேரத்துக்கு நிற்கும். இந்த மாதிரி பாத்திரத்தில் நம்ம கிண்டி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நேரம் சூடு இருக்கும். இப்போ நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆயிரும். பார்த்தீங்கன்னா நல்லா அல்வா மாதிரி நைஸாக இருக்கும். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான பூசணி பழ கேசரி நல்லா அருமையாக தயாராகிருக்கு. இதில் பூசணி பழம் சேர்த்துருக்கோமா இல்லையான்னு நம்ம சொன்னால் தான் தெரியும். அந்த அளவுக்கு இதில் அந்த வித்தியாசமே தெரியாது. ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நார்மலான அந்த ரவை கேசரியை விட இது நல்லா அல்டிமேட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட விரலில் ஒட்டாமல் நல்லா பஞ்சு மாணிக்கு நல்லா அந்த ரவை வந்து நல்லா வெந்து உருண்டையாக சூப்பராக இருக்குது. ஆகோ ஓகோன்னு சொல்கிறாங்கன்னா அது இந்த சுவைக்கு தான். இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் சூப்பரான ஒரு பூசணி பழ கேசரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தன்றதை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.